ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் என் சேனலுக்கு. நாங்கள் டிஸ்னிலேண்ட் போயிட்டு திரும்பி வீட்டை வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்டா, கண்டிப்பாக டிஸ்னி ட்ரிப் டிப்ஸ் இருக்குது அண்ட் கண்டிப்பாக ஷாப்பிங் ஹால் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் புதுசாக தெரியும் என்னென்னா, புது கேமரா ஆங்கிள். ஸோ நான் இந்த வீடியோ வந்து 2 கேமரா வச்சு ஷூட் பண்ண போகிறேன். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா DJI Osmo Pocket 3 அண்ட் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா Canon M50 Mark II. மயோர்க்காவில் இருந்து பார்த்த வீடியோ எல்லாமே வந்து Osmo Pocketaல் ஷூட் பண்ணது. அண்ட் இந்த கேமராவுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. என்னென்னா, இதுதான் நான் முதல் வந்து vlog பண்ணதுக்காண்டி வாங்கின கேமரா. பட் இது வந்து மிரர்லெஸ், ஸோ கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும். அதனால் பப்ளிக் பிளேஸ்லலாம் போய் எடுக்க வந்து நான் கொஞ்சம் ஷையாக இருந்ததுனால கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குமேண்டு Osmo Pocket வாங்கினான். அண்ட் இந்த கேமரா வந்து ட்ராவல் செய்யறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், அதனால் வந்து கலர் கிரேடிங் செய்யணும். ஸோ ஐ ட்ரை மை பெஸ்ட். அதனால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க அந்த 2 ஆங்கிளில் எப்படி எடுக்குது. டிக்கெட் காஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் வந்து எங்களோட டிக்கெட் வந்து ஒஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து பர்ச்சேஸ் செய்தேன் நான். ஸோ ஒஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சீசன் ப்ரைஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சீசனுக்குமே வந்து ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 9 நவம்பர்லேருந்து 6 ஜனவரி மட்டும் வந்து ஹை ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி அண்ட் ஃபெப்ரவரி வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் தென் திருப்பி மார்ச்லேருந்து வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே போகும். நீங்களும் வந்து ஒஃபிஷியல் சைட்டில் வந்து போய் டிக்கெட் பர்ச்சேஸ் செய்ய போகிறீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஐடியா. ஸோ நாங்கள் இப்போ ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்க்க எங்களுக்கு 1 டே அண்ட் 2 பார்க்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஓர் நாங்கள் ஒரு பார்க் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே கீழே போட்டிருக்கு 25 யூரோஸ் வந்து நாங்கள் அதிகமாக பே பண்ணால் 2 பார்க்குக்குமே வந்து போகலாம்ண்டு. பட் எந்த பிளான் என்னவாக இருந்ததுன்னா வந்து ஒரு நாளில் வந்து ஒரு பார்க் பார்க்குறது மாதிரி தான். ஸோ அதனால் வந்து நான் என்ன செய்யணும் வந்து 2 டிக்கெட்டையும் வந்து செப்பரேட்டாக பர்ச்சேஸ் செய்யணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு 25 யூரோ வந்து லாபமாக இருந்தது. டிக்கெட் பர்ச்சேஸ் செய்ய உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அது என்ன ஆப்ஷனுண்டா ப்ரீமியம் ஆக்சஸ் அல்டிமேட். இந்த ஆப்ஷன் வந்து ஏன் ப்ரைஸ் அதிகமாக இருக்குண்டா, உங்களுக்கு லெஸ் வெயிட்டிங் டைம் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு ரைட்லேயுமே வந்து ஒன்ஸ் நீங்கள் ஃபாஸ்ட் க்யூவில் போகலாம். அதோட உங்களுக்கு வந்து டைம் ஸ்லாட் இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு வாட்டி ஃபாஸ்ட் க்யூ யூஸ் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ப்ரீமியம் ஆக்சஸ். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து டைம் ஸ்லாட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து புக் பண்ணணும் என்ன டைம் வந்து அந்த ரைடில் நீங்கள் போக விரும்புகிறீங்கள்ண்டு. அண்ட் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிக்கொண்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 90 மினிட்ஸ் நீங்கள் ஒரு ரைடுக்கு வந்து வெயிட் பண்ணணும்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். 20 மினிட்ஸ் நீங்கள் ஒரு ரைடுக்கு வெயிட் பண்ணணும்னா ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகிக்கொண்டு இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து இது ஒரு ரைடுக்காண்டி மட்டும்தான் பர்ச்சேஸ் செய்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு ரைடுக்குமே வந்து செப்பரேட்டாக பர்ச்சேஸ் செய்த மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஹோட்டல்ஸ் தான். ஸோ ஹோட்டல்ஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டின மாதிரி என்ட்ரன்ஸ்லேயும் ஒன்று இருக்குது. அண்ட் அந்த கேம்பஸ்லேயும் வந்து சுற்றி ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது. பட் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெர் நைட் 1000 Swiss francsலேருந்து 4000 Swiss francs மட்டும் இருக்குது. இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குண்டா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து இன்க்ளூடட் தான். அண்ட் 1 hour உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். ஸோ 9:30க்கு வந்து பார்க் ஓப்பன் செய்யணும்டா வந்து 8:30க்கு வந்து நீங்கள் என்ட்ரி ஆகலாம். அண்ட் தென் ஃப்ரீ பார்க்கிங், மேஜிக் பாஸ் அண்ட் ஷாப்பிங் சர்வீஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, ஒரு சர்ப்ரைஸ் பாக்ஸ் இருக்குது இன் வர்த் ஆஃப் 300 Swiss francs. பட் நாங்கள் வந்து 10 நிமிஷம் பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலில் தான் வந்து தங்கினாங்க. 4 பேருக்குமே பெர் பர்சன் 130 Swiss franc தான் வந்து முடிஞ்சது. டிக்கெட் எல்லாம் பர்ச்சேஸ் செய்து ஹோட்டல் எல்லாம் புக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்னிலேண்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ஏன் இது நான் ஒரு மெயின் விஷயமா சொல்கிறேன்னுண்டா, அப்படின்னா தான் நீங்கள் உங்களோட டேயை வந்து த்ரூ அவுட் பிளான் பண்ணலாம். ஆப்பில் வந்து மேப் இருக்குது. ஸோ எந்த அட்ராக்ஷனுங்கள் நீங்கள் போக விரும்புகிறீங்க, எந்த ரைடெல்லாம் வந்து முக்கியமாக வந்து நீங்கள் ஏற விரும்புகிறீங்க, அண்ட் எந்த ரைட் வந்து டெக்னிக்கல் இஷ்யூனால் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க எல்லாமே வந்து ஆப்பில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஷோ டைம் அண்ட் கேரக்டர் மீட்டிங் எல்லாமே வந்து ஆப்பில் இருக்கும். ஃபைனலி எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்டுடியோவில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்துன்றதுனால வந்து ஃபுட்டுக்கு வெளியே தான் போய் சாப்பிடணும். வெளியால் வந்து வெளி கேம்பஸ்லேயே வந்து டிஸ்னி வில்லேஜ் இருக்குது. ஸோ அங்கே வந்து நிறைய ஃபுட் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஓவரால் வெயிட்டிங் டைம் தான் வந்து பெரிய ஒரு இஷ்யூவே. நான் முதல்ல வீடியோவில் சொன்ன மாதிரி நாங்கள் நார்மல் டிக்கெட்டை வந்து பர்ச்சேஸ் செய்த நாங்கள். ஸோ அதனால் வந்து நிறைய நேரம் வந்து ஒரு ரைட்டுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்குது தான் இருந்தது. பீட்டர் பேனெல்லாம் லாஸ்ட் இயர் வந்து போக முடியலை. ஸோ இந்த வருஷம் போகலான்னு நினச்சா அதுவும் முடியலை. ஏன்னுண்டா மோஸ்ட்லி 90 மினிட்ஸ் வந்து வெயிட்டிங் டைம் இருந்தது. இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சம்மருக்கு போனதுனால இட்ஸ் ஓகே, எனக்கு கொஞ்சம் பார்க் தெரிஞ்சதுனால எனக்கு ஈஸியாக இருந்தது. பட் வின்டரில் வந்து கெரியாவே வந்து டார்க் ஆகிடும். ஸோ எவ்வளோதான் நல்லா இருந்தாலும் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எல்லாமே ரொம்பவே கோல்டாக இருந்தது.
ஸோ இது எனக்கு செகண்ட் டைம்னால எனக்கு ஓகேயாக இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போகிறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ப்ரிங் சம்மர் இந்த சீசனுக்கு போனால் நல்லா இருக்கும். பட் ஹைலைட் ஆஃப் த ட்ரிப் என்னென்னா வந்து லைட் ஷோ, ஃபயர் ஒர்க் ஷோ தான். ரொம்பவே அதை நாங்கள் என்ஜாய் பண்ணினாங்க. வெதர் கண்டிஷனால் வந்து ட்ரோன் ஷோ செய்யல அவியல். பட் இருந்தாலுமே வந்து லைட் ஷோ, ஃபயர் ஒர்க் ஷோ வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துனாங்க. கண்டிப்பாக இன்னொரு வாட்டி லைட் ஷோ பார்க்க போகணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ஏனெண்டா அந்த மியூசிக் அட்மாஸ்ஃபியர் ஃபுல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். பட் அந்த ஒரிஜினல் மியூசிக் ஏன்னா அங்கே இருக்குது அட்மாஸ்ஃபியர் வந்து வித்தியாசமாக இருக்கும். மெயின் பிளான் என்னவா இருந்துச்சுன்னா கிறிஸ்மஸுக்கு முதல்ல இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணது மாதிரி தான். ஸோ லாஸ்ட் மினிட் கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட் டைட்டில் போட்டு போஸ்ட் பண்ணலான்னு தான் நினைச்சேன் நான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில இன்சிடென்ட்னால வந்து செய்ய முடியலை. கிறிஸ்மஸுக்கு மட்டும்தான் நாங்கள் ப்ரெசன்ட் கொடுக்கணும் இல்லை, அண்ட் எல்லாருமே வந்து கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ணதும் இல்லை. ஸோ அதனால் இனி நியூ இயர் வரும், பிறந்த நாள் வரலாம், அண்ட் வேலண்டைன்ஸ் டே வரும். ஸோ அப்படியே ஒகேஷன்ஸ் வந்தோண்டே தான் இருக்கும். அதனால் இது ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷனாக உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் பர்ச்சேஸ் செய்த எதுவுமே வந்து ட்ரெண்டியான ப்ராடக்ட்ஸ் ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு எல்லாமே வந்து பிடிச்ச சாமான்கள் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன பர்ச்சேஸ் செய்யுதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சம் பியூட்டி திங்ஸ். இந்த பிராண்ட் வந்து நீங்கள் மயோர்கா வீடியோலையுமே வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் செஃபோராவில் வந்து இப்போ பர்ச்சேஸ் செய்தேன். நான் என்னோட வீடியோஸ் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், எனக்கு வந்து ஃபேஸில் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லா க்ரீம் வந்து யூஸ் பண்ண முடியாது. நான் டிஃப்ரெண்ட் பிராண்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன். பட் இப்போ ட்ரை பண்ணி பார்த்ததில் வந்து இந்த பிராண்ட் தான் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம்தான், இருந்தாலும் வந்து ஸ்மெல் எல்லாம் வந்து ரொம்ப நியூட்ரலாக இருக்குது. துக்ளாஸ் அண்ட் நீங்கள் மில்லரில் வாங்கின க்ரீம் வந்து கொஞ்சம் ஸ்மெல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இது வந்து ரொம்பவே நியூட்ரலாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்த வாட்டர் பேங்க் தான். நெக்ஸ்ட் திங் என்னென்னா ஒரு லிப் பால்ம். ஸோ வாட்டர்மெலன் ஃப்ளேவர். நெக்ஸ்ட் திங் என்னென்னா இந்த பொருள் வந்து நான் மயோர்காலே வந்து வாங்கியிருக்கிறேன். எனக்கு இந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா Sol de Janeiro. அண்ட் அடுத்ததை பார்த்தீங்கன்னா Laneige Plump Glow and Plump Firm and Glow செட் வாங்கினான். ஸோ இதுக்குள்ளே வந்து 3 ப்ராடக்ட் இருக்குது அண்ட் ஒரு பேக்குமே வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன இருக்குன்னா ஐ ஸ்லீப்பிங் மாஸ்க். இந்த ஐ ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து ஒரிஜினல் சைஸ். இது வந்து டெஸ்ட் பண்ணுது சைஸ் ஸ்லீப்பிங் மாஸ்க். அண்ட் லாஸ்ட்டாக வந்து லிப் ட்ரீட்மெண்ட்டுமே வந்து ஒரு டெஸ்டிங் சைஸில் தான் வரும். இது எல்லாமே தான் வந்து பியூட்டி ரிலேட் பண்ண திங்ஸ். ஸோ ஜுவல்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன வாங்கினேன்னா டிஸ்னிலேண்டில் வந்து ஒரு டிஸ்னி ஸ்டூடியோவில் வந்து ஒரு சார்ம் வாங்கினான். இது பார்த்தீங்கன்னா ஒரு மிக்கி பலூன் அண்ட் 2025 எழுதியிருக்கும். இது வந்து டிஸ்னி ஸ்டூடியோவில் நான் பர்ச்சேஸ் செய்தது. பட் இதை விட வந்து நான் பண்டோராவில் வந்து போய் ஷாப்பிங் செய்திருக்கிறேன். ஸோ அதை என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த பேக்குக்கு வந்து 2 பாக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த பிரேஸ்லெட் அண்ட் சார்ம்ஸ் அண்ட் 2 ரிங்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், எனக்கு ரிங்ஸ்னா வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ நான் போட்டிருக்கிற ரிங்ஸ்லேயும் வந்து 3 பண்டோராவில் வாங்கினது தான். நான் சார்ம்ஸ் அண்ட் பிரேஸ்லெட் வாங்கினதுக்கு வந்து இன்னொரு காரணம் இருக்குது. என்னென்னா நான் முதல் வச்சுருந்த பிரேஸ்லெட் வந்து தொலைஞ்சிட்டு இப்போ போட்டிருக்குது பிரேஸ்லெட் வந்து நான் சார்ம்ஸ் வாங்கினதுனால எனக்கு ஃப்ரீயாக வந்தது. ஸோ அதனால் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்குது பிரேஸ்லெட் இருக்கிற சார்மையும் வந்து இந்த பிரேஸ்லெட்டுக்கு மாற்ற போகிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாக்ஸுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்பேன். இந்த பாக்ஸுக்கு வந்து 2 பிரேஸ்லெட்டும் அண்ட் 3 சார்ம்ஸும் இருக்குது. ஸோ 2 பிரேஸ்லெட்டுமே வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக தான் கிடச்சது. என்னடா வந்து நாங்கள் ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே வந்து பர்ச்சேஸ் செய்ததுனால. இவ்வளோதான் வந்து பண்டோரா ஹால். அடுத்ததாக பர்ச்சேஸ் செய்தது வந்து ப்ரைமார்க்கில். ஸோ ப்ரைமார்க்கில் நான் என்ன வாங்கினான்டா ஒரு ஹீட்லெஸ் கர்லெஸ் செட் வாங்கினான். ஸோ யூஸ்வலி வந்து நான் இப்படி ஸ்ட்ரைட் ஹேர் தான் வந்து செய்யறான். நேச்சுரலாக வந்து எனக்கு கொஞ்சம் கர்லியான ஹேர் தான். பட் நான் வந்து யூஸ்வலாக ஸ்ட்ரைட் ஹேர் தான் வந்து விரும்புகிறேன். பட் இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு வந்து இந்த ஹீட்லெஸ் கர்லர் செட் வாங்கினான். அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் சாக்ஸ்.
ப்ரைமார்க்கு போயிட்டு அப்படியே கால்சத்தோனியாலேயும் வந்து போய் டைட்ஸ் வாங்கினான். இதில் என்ன எழுதியிருக்குண்டா நாட் மை ப்ராப்ளம் அண்ட் நோ ட்ராமா ப்ளீஸ். ஸோ அதனால தான் வந்து இந்த டைட்ஸ் வாங்கினான். பட் என்னத்தோட வந்து இது வேர் பண்ண போகிறேன்னு தெரியல. அது இனிமேல் தான் வந்து நான் டிசைட் பண்ணணும். பட் எனக்கு பிடிச்சதுனால வாங்கினான். அண்ட் தென் அப்படியே பெர்ஷ்காவுக்கு போனாங்க. ஸோ பெர்ஷ்கா வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பிராண்ட். எனக்கு ஜம்பரண்டா வந்து ரொம்பவே பிடிக்கும். அண்ட் வின்டரில் வந்து இட்ஸ் அ மஸ்ட். பட் இன்னும் வந்து எங்களோட ஷாப்பிங் முடியலை. இன்னுமே வந்து கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. அடுத்ததான் நான் க்ளோதிங் வாங்கின ஷாப் வந்து லக்கோஸ்ட். இதுக்கு ஆக்சுவலாக ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. என்னென்று வந்து நான் உங்களுக்கு இந்த திங்ஸை காட்டிட்டு சொல்லுறேன். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா வந்து இந்த ஒரு வின்டர் கேப் தான். நான் ஆக்சுவலாக ஏற்கனவே இந்த கலரில் வந்து ஒரு கேப் வச்சுருந்தேன். நான் இப்போ பிரச்சனை என்னென்னா வந்து வாஷ் பண்ணக்கு வந்து ரொம்பவே ஹீட்டில் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இப்போ அது சின்ன நானதுனால வந்து புதுசாக ஒன்று வாங்கினான். இந்த கேப் மட்டுமே வாங்கலை, இன்னொரு க்ளோதிங்குமே வந்து வாங்கியிருக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையாண்டு. நெக்ஸ்ட்டாக வாங்கினது வந்து இந்த விண்ட் பிரேக்கர். இந்த கலர் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏனெண்டா இது வாங்கும்போது வந்து என் ஃப்ரெண்டும் என் அம்மா வந்து என்னை ரொம்பவே கலாய்ச்சவர் இது என்ன கலருண்டு. பட் எனக்கு பிடிச்சிருந்தனால வந்து இது பர்ச்சேஸ் செய்தேன் நான். ஸோ இது வாங்கும்போது வந்து சின்ன ஒரு ட்ரான்ஸ்லேஷன் வீடியோ வந்து ஷூட் பண்ணினாங்க. லாஸ்ட்டாக பர்ச்சேஸ் செய்தது வந்து மைக்கேல் கோர்ஸில். ஸோ இந்த ஒரு காலேஜ் ஜாக்கெட். இது பார்த்தீங்கன்னா வந்து பேக் சைட் கோர்ஸ்ன்னு எழுதியிருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் சைடில் வந்து எம்கேன்னு இருக்கும். அண்ட் பிளாக் கலரில் ஒரு விண்டர் ஜாக்கெட்டும் வந்து வாங்கினாங்க. மைக்கேல் கோர்ஸில் இன்னொரு கார்ட் ஹோல்டரும் வாங்கினாங்க. ஸோ இதான் அந்த கார்ட் ஹோல்டர். ஸோ இதுதான் என்னோட ஷாப்பிங் ஹால். இவ்வளோ தான் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் செய்த நாங்கள். ஸோ எஸ் காய்ஸ், எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டேன். ஸோ யூஸ்வலாக நான் சொல்லுது மாதிரி தான் சேனல் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட் வந்து நீங்கள் ஆக்சுவலாக எவ்வளோ தடவை வேணாலும் போடலாம். ஸோ சப்ஸ்கிரைப் வந்து ஒரு வாட்டி தான் பண்ண முடியும். அண்ட் லைக்கும் வந்து ஒரு வீடியோக்கு ஒரு வாட்டி தான் வந்து போட முடியும். பட் கமெண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ தடவை வேணாலும் வந்து போடலாம். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்காட்டி எதுண்டாலும் வந்து நீங்கள் எவ்வளோ தடவை வேணாலும் வந்து அது கமெண்டில் வந்து சொல்லலாம். அண்ட் ஸோ ஃபில்மிங் அண்ட் எடிட்டிங் சப்டைட்டில்ஸ் எல்லாமே வந்து நான் தான் செய்யணும். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.